ராமுவும் தாமுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தாமு ஆளு கொஞ்சம் கில்லாடியா இருந்தான். ஆனா நம்ம ராமு ஒரு அப்பாவி. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ராமு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பசுமாடு வாங்கிடலாமா? இதோ இதே மாதிரி பாலை கறந்து நாமளும் குடிக்கலாம்ல. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் தாமு. அப்படி அவங்க ஒரு பசுமாடை வாங்கினாங்க. இந்த பசுமாட்டை நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும். ஆமாம் ராமு, அதை வளர்த்தா மட்டும் பத்தாது. நம்ம இதே மாதிரி எதை வாங்கினாலும் அது சரிசமமாக பங்கு போடவும் வேணும். ஆனால் இது ஒரு பசுமாடு தானே இருக்கு, இது எப்படி நம்ம பங்கு போட முடியும்? அட ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நாம் ஒரு வேலை செய்யலாமா? இந்த பசுமாடோட தலைப்பகுதியை நீ எடுத்துக்க, வயிறு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அதனால கொல்லும் தண்ணியும் கொடுக்குற வேலையெல்லாம் உன்னோடது, பால் கறக்கிற வேலை என்னோடது. பசுமாடு ரொம்ப டயர்டாக வந்து நிற்குது பார்த்தியா? அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தோணுது. ராமு, பசுவோட தலைப்பகுதி தானே உனக்கு சொந்தமானது. அப்போ நீ போய் பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் எடுத்துட்டு வா. அப்படி ராமு பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தான். தாமு அந்த மாட்டோட மொத்த பாலையும் கறந்தெடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ராமு, இனிமே வருது குளிர்காலம். நாம் ஒரு கம்பளி போர்வை வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதை உடனடியாக வாங்கிடலாம். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பளி போர்வையை வாங்கினாங்க. அட, கம்பளி போர்வை அட்டகாசமாக இருக்குல்ல. இதையும் நம்ம 2ஆ சரிசமமாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு பாதி உனக்கு, மறுபாதி எனக்கு. ராமு, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கம்பளி போர்வையை நம்ம கட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை மீறி கட் பண்ணோன்னா நம்ம 2 பேரும் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது? நீ ஒரு வேலை பண்ணு. பகல் நேரம் முழுக்க இந்த கம்பளி போர்வையை நீ போத்திக்க. ராத்திரி நேரத்தில் மட்டும் நீ இதை எனக்கு தந்தா போதும். பகல் நேரத்தில் கம்பளி போர்வை எதுக்கு? நைட்டில் தானே குளிரும். ராமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நண்பனாச்சே, இந்த தடவையும் அவன் விட்டு கொடுத்துட்டான். போகட்டும்னு விட்டுட்டான். அப்படி தாமு ராத்திரி நேரத்துல கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிட்டான். ஆனா ராமு குளிர் தாங்க முடியாம தூங்க முடியாம தவிச்சு போயிட்டான். அப்படி தாமு ராமுவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ராமு,
நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாமரத்தை வளர்க்கலாமா? சொந்தமாக ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா அதில் காய்க்கிற மாங்காய் மாமரம் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாம்ல? அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். தேவையான அளவுக்கு தண்ணியை உரத்தையும் ஊற்றுனீங்கன்னா இந்த மாமரம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும். சரிங்கண்ணே. ராமு, இது மாமரமாக வளரும்போது அதோட மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். நீ அதோட கீழே இருக்கிற பகுதியை எடுத்துக்க. மேல் பகுதியில் நிறைய எறும்பு இருக்கும். சரி, பரவாயில்ல, நான் அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ கீழ்ப்பகுதியில் தினம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இரு, சரியா? பாவம் ராமு அதுக்கும் ஒத்துக்கிட்டான். ஓ, மாங்காய் எல்லாம் பழமாயிடுச்சு. ஓ, மாமரத்தோட மேல் பகுதி எனக்கு சொந்தமானது தானே? நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமாக இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தோணுது. வாப்பா, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். அப்படி ராமு அந்த சன்னியாசி கிட்ட தன்னோட நெருக்கமான நண்பன் காட்டுன கோல்மால் விளையாட்டுகளை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். அப்போ அப்படிதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா? சரிதானே? இங்க பாரு ராமு, வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் கண்மூடித்தனமாக நேசித்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல புத்தியை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். உன்னுடைய அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். என்ன, சரியா? ராமு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன காரியம் செஞ்சிருக்க பாரு. பசுவோட மூக்குக்குள்ளே கொண்டு போய் புல்ல விட்டுருக்க. அதனால என்ன? பசுவோட முன் பகுதியில தானே மூக்கு இருக்கு. முன் பகுதி எனக்கு சொந்தமானது தானே. அதனால புல்ல நான் வாயிலையோ மூக்கிலையோ எங்கேயாவது கொடுப்பேன். ராமு, நீ உன்னோட பாகத்தை மட்டும் கவனிச்சா போதும். ராமு, இங்க இருந்த கம்பளி போர்வை எங்க போச்சு? ஓ, அதுவா? அதை நான் காலையில துவைக்க போட்டிருந்தேன். அது இன்னும் காயவே இல்லை. நீ என்ன முட்டாள்தனமான காரியம்டா செஞ்சிருக்க? நான் இப்ப எதை போத்திக்கிட்டு படுத்து தூங்குவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பகல் நேரத்துல அந்த போர்வை எனக்கு சொந்தமானது. அந்த நேரத்துல என் விருப்பப்படி நான் என்ன வேணா செய்யலாம். இந்த ராமுவை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சமீப காலமாக அவரோட புத்தி சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த மாங்காய் மொத்தத்தையும் பறிச்சு எடுக்கணும். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்படி செஞ்சா அவன் ஒரு வழி ஆயிடுவான். ராமு,
நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ யாருக்கிட்ட கேட்டு இந்த மாமரத்தை வெட்டி போட்டிருக்க? இது எனக்கு சொந்தமான மாமரம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மாமரத்தோட கீழ்ப்பகுதி மட்டும்தான் வெட்டியிருக்கேன். உனக்கு சொந்தமான பகுதியை நான் தொடவே இல்லை. கடைசியில தாமுவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ராமுவை ஏமாத்த முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராமு, நான் அவன் விஷயத்தில் அப்படிலாம் செஞ்சிருக்கவே கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ராமு. இனிமே உன்னை ஏமாத்துறதுக்கு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமே எல்லா வேலைகளையும் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். நமக்கு கிடைக்கிறத சரிசமமாக பங்கு வச்சுக்கலாம். தாமு இப்படி வருத்தப்பட்டு பேசுறத பார்த்ததும் ராமுவோட மனசு மாறிடுச்சு. பரவாயில்ல, விட்டு தள்ளு தாமு. நீ நம்ம ஒன்னா சேர்ந்து அடிச்சு தூள் கிளப்பலாம். அப்படி அன்னையில இருந்து ராமுவும் தாமுவும் உயிர் நண்பர்களா மாறிட்டாங்க. போதும் போதும் போதும், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தூங்குனதெல்லாம் போதும். குழந்தைங்க கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டும் பூவன்னு. பிள்ளைங்க தூங்கட்டும், ஆனால் நீங்களாம் சீக்கிரம் எழுந்துருங்க. நமக்கான பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம முதலாளி இப்போ வந்துருவாரு பாருங்க. செல்லுங்களா, பூவன்னு சொல்கிறத கேளுங்க. எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியா இருங்க. டேய், என்னடா காப்பீரி, தூக்க கலக்கத்தில் உளறியா? முதல்ல நீ எந்திரிச்சு நில்றா. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது நான் தூங்கியே ஆகணும். தினம் நீங்கள் கூவுற சத்தத்தை கேட்டு தான் நான் தூக்கத்துலேயே எந்திரிப்பேன். ஆனால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் கூவவே இல்லையே. அதனால் என்னால் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியாமல் போச்சு. டைம் டேபிள் தப்பாக போச்சுன்னா இப்படி தான் நடக்கும். பொழுது விடிஞ்சாலும் தூங்கி எழுந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. அது உண்மைதான். வழக்கமா நீங்க கூற மாதிரி நீ காலையில கூவே இல்லையே, என்னாச்சு? கூவி கூவி போர் அடிச்சு போச்சா என்ன? இல்ல வேணும்னே கூவாம இருந்துட்டீங்களா? அது விடிய காலையில் கூவலாம் தான் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்தேன். அதுக்கு நடுவில் தான் அந்த நாய் ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஊளையிட்டதை நிறுத்தினா தானே நான் கூவ முடியும். பொழுது விடியற வரை அவன் ஊளையிறதை நிறுத்தவும் இல்லை, என்னால் கூவவும் முடியாமல் போச்சு. நாங்கள் யாரும் நாய் உள்ள கேட்கவே இல்லையே. ஆமா ஆமா, நான் கேட்டேன். அந்த நாய் விடாம சும்மா ஊளையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நாய் அப்படி சும்மா கூப்பிட வாய்ப்பு இல்லை. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அடாடா, நம்மள புடிச்சிட்டு போக திருட்டு பசங்க யாராவது வந்துட்டாங்களா என்ன? ஐயோ, திருடுங்களா? எங்கே எங்கே? ஐயோ, என்னாச்சு? கோழிங்களாம் சேர்ந்து ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? காலை சாப்பாடு கிடைக்க லேட் ஆனதால சத்தம் போடுறீங்களா? கத்தாதீங்க கத்தாதீங்க. உங்களுக்கான சாப்பாடை நான் இதை கொண்டு வந்துட்டேன் பாருங்க. வா வா, வந்து சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடு. முதலாளி ஆனாலும் தொழிலாளி ஆனாலும் சீக்கிரம் போயிடுவாங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு எப்படியாவது நான் இந்த ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சிருவேன். அடடா, ஏராளமான கோழிகள். பசி மயக்கத்தில் அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு கோழியை பிடிக்க முயற்சி பண்ணால் இந்த கோழிகள் சத்தம் போட்டு அந்த முதலாளியை மறுபடியும் வர வச்சிருவாங்க. முதலாளி கண்ணில் மாட்டினோன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டோன்னா யாருக்குமே தெரியாமல் இதுங்க மொத்தத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இன்னைக்கு கிடைச்ச பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. சரிதான நண்பர்களே? பொதுவாகவே நல்ல அட்டகாசமான சாப்பாடு தானே நம்ம முதலாளி தினமும் நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மைதான். அப்படின்னா முட்டை போட தயாராகிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் முட்டை போட ஆரம்பிங்க. அது முட்டை மேலே முட்டையை போட்டு முதலாளியை மிரட்டிடலாம். மருந்தே மருந்தே மருந்தே, நாட்டு மருந்தே, கோழி மருந்தே, நாட்டு மருந்தே, வீட்டு மருந்தே, பச்சை மருந்தே, நாட்டு மருந்தே, மருந்து வேணுமோ மருந்தே. அந்த நாட்டு வைத்தியங்கிட்ட நம்ம கொஞ்சம் மருந்து வாங்கிக்கலாமா? டேய் சும்மா இருறா முட்டாள். அந்த வாத்தியா சரியான கோல்மால் பேர் வெளின்னு பார்த்தாலே தெரியலையா? அட கோழி என்னாச்சு? 2 பாட்டில் மருந்து தரவா? கோழி பேன், கோழி வசந்தா, கோழி முருகல், இப்படி கோழிகளுக்கு வர்ற எல்லா விதமான வியாதிகள்ல இருந்தும் இந்த நாட்டு மருந்து நிவாரணம் கொடுக்கும். அது நல்லா இருக்கு வைத்தியரே. சேவல்களுக்கு கூவுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா சொல்லுங்க. பின்னென்ன, சேவல் மட்டும் இல்லை, பெட்ட கோழியை கூட கூவ வைக்கிற அளவுக்கு நல்ல பச்சை மருந்து என் கையில் இருக்குதுல்ல.
பச்சை மருந்து தவிர வேற ஏதாவது இருக்கா? பின்னென்ன, அந்த பச்சை மருந்து, அந்த மஞ்சள் மருந்து, நீல மருந்து, அந்த சிகப்பு மருந்து, அப்படி பல விதவிதமான மருந்துகள் என் கையில் இருக்கு. நீல குடுவையில் கலக்கிற நீல மருந்து எடுக்கட்டுமா? பெட்டக்கோழிகளுக்கு அதிகமாக முட்டை போட மருந்து இருக்கா? பெட்டை கோழிகள் தானே முட்டை போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு முட்டை போடுறதுக்கான மருந்து? ஆனால் சேவல்கள் முட்டை போடுறதுக்கான மருந்து என் கைவசம் இருக்குதுல்ல. நான் இப்போ கொடுக்குற மருந்தை ஒரு 4 பாட்டில் குடிச்சிங்கன்னா ஒரு சேவல் தினமும் 4 முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நான் அந்த மருந்தை எடுக்கட்டுமா? என்ன ஆனாலும் எங்களுக்கு அந்த மருந்துலாம் தேவையில்லை. ஐயோ, அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு உதவியாக நினச்சி என்கிட்ட இந்த 2 பாட்டில் மருந்தாவது வாங்கிக்கோங்க. இந்த நாட்டு மருந்து வியாபாரத்தால் தான் நான் என் குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். இவன் வேஷம் மாறி வந்திருக்க திருட்டு பையன். இந்த ஏமாத்து பையெல்லாம் சும்மா விடவே கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம். வைத்தியர் ஐயா, என்னதான் இருந்தாலும் உங்கள் மருந்து எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு உங்கள் மருந்து கண்டிப்பாக தேவை. யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். உங்களை மாதிரி வேறு ஏதாவது கோழிகளுக்கு அப்படின்னா நான் டிஸ்கவுண்ட்டெல்லாம் தரேன், சரியா? அடடா, அது எங்களை விட ஒரு பெரிய ஆளுக்கு தான் நான் கேட்டேன். என்னது, அப்படியா? கோழிகளை விட ரொம்ப பெருசா? ஒருவேளை பெரிய ராட்சச வாத்தா இருக்குமா, இல்லை ஈமு கோழியாக இருக்குமா? அதுதான் விஷயம்னா அப்புறம் என் பாடு ஜாலி தான். என்னானாலும் நேற்று ராத்திரி அந்த நாய் ஊழ விடுற சவுண்டை கேட்டு தூங்காமல் இருந்ததுனால நமக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ யாருக்கு அவசரமாக மருந்து வேணும்னு சொல்லவே இல்லை. அந்த மருந்து தேவைப்படுறது அந்த கூட்டுக்குள்ளே கிடக்கிற எங்களோட நண்பனுக்கு தான். முதலாளி காலையில் அந்த கூட்டோட கதவை திறந்தா வச்சிருப்பாரு. நேராக உள்ளே போய் அந்த மருந்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ. கூண்டுக்கு வெளியே நீளமாக வளைஞ்சு கிடக்கிற கருப்பான வால், அது கருங்கோழியோட வாலே தான். ஆஹா, கருங்கோழியோட கறின்னு சொன்னால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஐயோ, எட்டா என் கூட்டுக்குள்ள வந்து விளையாடுறியாடா? நேற்று ராத்திரி நீ இந்த இடத்துல பதுங்கி வரும்போது உன்னை நான் நோட்டமிட்டு தான் வச்சிருந்தேன். ஐயோ 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 ஐயோ, என்ன கடிச்சு கொண்டுறாத, நான் போயிடுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு பெயர் கொண்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய கோழிகள் இருந்தது. ராமு அப்பதான் கவனிச்சாரு, அவர்கிட்ட இருந்த கோழிகள்ல ஒரு கோழி முட்டையிட மாட்டேங்குது. இந்த கோழியை எப்படியாவது நான் வித்திரணும். எப்படி விக்கிறது? ராமு முடிவு பண்ணிட்டாரு, அதாவது அந்த கோழிய கிராமத்து மார்க்கெட்ல வித்துடணும்னு. ராமுக்கு ஜனங்களை ஏமாத்துறது ரொம்ப நல்லா தெரியும். ராமு முட்டையிடாத கோழிய அப்புறம் மத்த கோழியோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனாரு. ராமு மார்க்கெட்டுக்கு போற வழியில யார் இது? ஹவுடா பரபர், எங்க இருந்து வாரீங்க? நான் என்னத்த சொல்றது ராமு, நானு கிராமத்து சந்தைக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் இந்த மாட்டை விக்கிறதுக்காக சந்தைக்கு போனேன். கொஞ்ச நாளாவே இது பால் ரொம்ப கம்மியா கறக்குது. அதனால யாருமே இதை வாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ராமு. இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது? என்னன்னு சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு 1 லிட்டர் தான் கிடைச்சது. அது சரி ராமு, நீ உன்னோட கோழியை எடுத்துக்கிட்டு கிராம சந்தைக்கா நீ போயிட்டு இருக்க? ஆமா, இல்ல இத கொண்டுட்டு நான் வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்.
இந்த கோழியோடவா? அது இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த கோழி ஒரு மாய கோழி. என்ன மாய கோழியா? பொய்யெல்லாம் சொல்லாத ராமு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கோழி ஒரு நாளைக்கு 10 முட்டை இடுது. அடேங்கப்பா. சில நேரங்கள் இந்த கோழி தங்க முட்டையும் இடுது. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதோ இருக்கு. இது எல்லாமே இப்ப பயணம் பண்ணிட்டு வரப்ப இட்ட முட்டைகள் தான். இது தங்க முட்டைகள் இடனாலதான் இத என் கையிலேயே தூக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே என்னால இத நம்பவே முடியலப்பா. அப்ப சரி, நம்பாதீங்க. எப்படியும் இத நான் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். எப்பவும் இத சும்மா தூக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ராமு, இத விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? நீங்க கேட்டா அது முடியாது. ஏன்னா எனக்கு அது பெரிய நஷ்டமாயிருல. இதுக்கு நான் நல்ல விலை கொடுக்கறேன். கூடவே இந்த மாட்டையும் உனக்கு கொடுக்கறேன். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இப்ப என்கிட்ட 5 வெள்ளி நாணயங்கள் இருக்கு. 5 வெள்ளி நாணயங்களா? அதுவும் தங்க முட்டையிடுற இந்த கோழிக்கா? இது தங்க முட்டைகள் இடுற கோழி. ஐயோ, என்கிட்ட இப்போதைக்கு இந்த தங்க மோதிரம் தான் இருக்கு. இத கொடுத்தாலாவது நீ அந்த மாயக்கோழிய கொடுப்பல்ல? இவன் ஒரு உண்மையான முட்டாள். இப்ப இந்த மாட நான் வேற யார்கிட்டயாவது வித்துடணும். ஏதாவது பண்றேன். என்ன இது ராமு, நீ மாட்டை கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? அட, இது ஒண்ணும் சாதாரண மாடு இல்ல. இந்த மாட்டோட பால் ரொம்ப சுவையானது. அப்படியா? அது மட்டும் கிடையாது, அது ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு சில சமயங்கள்ல 40 லிட்டர் கூட கொடுக்குது. நீ என்ன சொல்ற? 40 லிட்டரா கறக்குது? ஆமா, ஆரம்பத்துல கூட என்னால கூட இந்த விஷயத்த நம்ப முடியல. இது எனக்கு 30 லிட்டர் பாலை கறந்து காட்டுச்சு கொடுத்ததும் கூட. அப்படின்னா அந்த பால் எங்க? அத நான் மார்க்கெட்ல வித்துட்டேன். ஆனா இதுல உனக்கு எந்த அனுபவமும் கிடையாதே. இல்ல, இத பார்த்த உடனே எனக்கு இத விடுறதுக்கு மனசே வரல. இப்படி ஒரு நல்ல மாடை வாங்காம இருக்கிறவன் சரியான முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அதுவும் சரிதான். கொஞ்ச நாளாவே எனக்கும் ஒரு யோசனை. நானும் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு. அப்படின்னா ஒரு நல்ல மாடா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த மாட்டை 20 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன். நான் உங்களுக்கு 25 வெள்ளி நாணயங்களை கொடுக்கறேன். நீங்க இந்த மாடை எனக்கு கொடுத்துருங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை விற்க முடியாது. இங்க பாரு ராமு, உனக்கு மாடு வளர்க்குற அனுபவம் எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு மாடு தேவை. நாம 2 பேரும் ஒரு நல்ல டீல் போட்டுப்போம், சரியா? அப்படின்னா என்ன நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, எடுத்துக்கோங்க. நான் இதோட பாலை மட்டும் கறந்துக்கிறேன், சரியா? நீங்க எனக்கு 25 வெள்ளி நாணயங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 20 போதும் தான். இது கேட்டதும் அந்த விவசாயி சந்தோஷப்பட்டான். அப்புறம் அந்த சந்தோஷத்துல அந்த மாட்டோட பாலை கறக்க மறந்துட்டாரு. ராமுவோட கேடித்தனம் இப்ப என்னன்னு புரிஞ்சுதா? ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாலை கறக்குற விஷயத்த பத்தி அவங்க எதுவுமே பேசாம அவரு 20 வெள்ளி நாணயங்களுக்கு பதிலா அந்த மாட்டை விவசாயி கிட்ட வித்துட்டாரு. இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா போச்சு. தினமும் இப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? எந்த விவசாயி மாட்டை வாங்கிட்டு போனாரோ அவரு அந்த மாட்டுக்கு நிறைய தீனி போட்டாரு.
ஆனா அந்த விவசாயியோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மறுநாள் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க போகும்போது என்னாச்சுன்னா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ராமு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். 30-40 லிட்டர் கறக்கும்னு சொன்னா, ஆனா 2 லிட்டர் கூட வரலையே. வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை யோசிச்சிருக்கணும். மாட்டை வாங்கியாச்சு, என்னையும் அவன் ஏமாத்திட்டான். இந்த மாட்டை திரும்ப அவன் வாங்கவும் மாட்டான், அது உண்மை. ஒரு தடவை நம்ம போய் நம்ம தலைவரை பாப்போமா? அதுவும் சரிதான். நான் போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். அந்த விவசாயி ஊர் தலைவரை பாக்கிறதுக்காக போனாரு. அந்த விவசாயி அவங்க பிரச்சனைய பத்தி ஊர் தலைவர்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா ஒண்ணு கேளு. போய் ராமு கிட்ட நீ என்ன சொல்றன்னா, நீ சொன்னதை விட மாடு அதிகமா பால் கறக்குதுன்னு சொல்லு. அப்புறம் இப்படியும் சொல்லு, நீ கறக்கிற பால் எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கறேன்னு. இது போல தலைவர் சொன்ன ஐடியா படி விவசாயி ராமுவோட வீட்டு பக்கம் போனாரு. ராமுவோட வீட்டுக்கு போற சமயத்துல, ராமு, உனக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் என் குடும்பமும் உன் மாட்டால தப்பிச்சிட்டோம்பா. அப்படியா? ஆமா ராமு, அந்த மாடு தான் தினமும் 40 லிட்டர் பால் கறக்குதே. நான் அந்த பால் மொத்தத்தையும் நம்ம கிராம தலைவர்கிட்ட தான் கொடுக்கறேன். சரி ராமு, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். நான் இவனுக்கு மாடை கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் இப்பவே போய் கிராம தலைவரை பாக்குறேன். ராமு தலைவரை பாக்கிறதுக்காக அன்னைக்கே அவரோட வீட்டுக்கு போனாரு. யாருப்பா அது? ராமுவா? வாப்பா வா. உங்களுக்கு பால் தேவைன்னு கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டுச்சுதான். ஆனா ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப சுவையான பாலை அவனே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான், அதுவும் ரொம்ப கம்மி விலையில. அட, இப்ப நான் என்ன பண்றது? தலைவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்படின்னா அந்த விவசாயி சொன்னது அத்தனையும் உண்மை. ராமுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ராமு இப்போ அந்த விவசாயி வீட்டை நோக்கி போனாரு. அட வா ராமு, இந்த குறும்புக்கார மாடுக்கு இந்த புற்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மாட்டை நான் திரும்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன, திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா. இல்லப்பா, என்னால தர முடியாது. ஏன்னா இந்த மாடு என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாட்டை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை நினைச்சு பார்த்தேன். இல்லப்பா, என்னால இதை கொடுக்க முடியாது. நான் கொடுத்த காசை கொடுத்தாலும் தரமாட்டேன். சரி, இந்த மாட்டை நீங்க என்கிட்ட எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு பணம் தரேன். யோசிச்சு பார்த்தா உன்னோட கவலை எனக்கு புரியுது. சரி, இப்போ நீ எவ்வளவு கொடுப்ப? நீங்க என்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க எனக்கு 20 வெள்ளி நாணயங்கள் கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் 30 கொடுக்கறேன். என்ன 30? அதெல்லாம் முடியாது. குறைஞ்சபட்சம் 40 வெள்ளியாவது எனக்கு தேவை. சரி, நான் கொடுத்துடுறேன். விலை அதிகமா இருந்தா என்ன, அதுக்கான லாபமும் கிடைக்குதுல. போராமோ போ, எந்த குழிய நீ தோண்டியோ அந்த குழியிலேயே விழுந்துட்ட. அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான்.
முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். வேணாம் வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்துருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு இறங்க ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டே முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன?
டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா.